ஒரு ஹீரோவாகவும், இயக்குனராகவும் அதில என்னென்ன சவால்கள சந்திக்க வேண்டி வந்தது ஆதிக்கு? சார் என்னைக்குமே இயக்குனர் தான் சேலஞ்ச். ம். எந்த எந்த இத எடுத்துக்கிட்டாலும் இயக்குனர் தான் கேப்டன். ஹீரோங்கிறவர் வந்து அந்த இதில இன்னைக்குமே வந்து ஒரு படத்தில வந்து இயக்குனர் இப்ப நான் வந்து ஒரு படத்தில நடிக்கிறேன். ஹீரோவா நடிக்கிறேன். இப்ப பிடி சார் நடிக்கிறேன்னா, இயக்குனர் தான் என்னோட பாஸ். அவர் என்ன சொல்றாரோ அத கேட்டுட்டு, இப்ப படம் வந்து ஸ்கிரிப்ட் ப்ராசஸ்ல எவ்வளோ வேணா நான் கேள்வி கேட்பேன். இது ஏங்க? அது ஏங்க? ஏன்னா நம்ம இன்னும் வேலை செய்ய போறோம். நம்ம தான் அதில நடிக்க போறோங்கிறனால. பட் அந்த பொக்க மூடி படம் ஷூட்டிங் போயாச்சுன்னா, ஒரு கேள்வி கூட, அவர் குதின்னா குதிக்கணும், நில்லுனா நிக்கணும். அது வந்து என்னுடைய ரூல் சார். முன்னாடி எவ்வளோ வேணா ஸ்கிரிப்ட்ல வந்து எனக்கு இந்த டவுட் இருக்குங்க, இது இருக்குங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு இயக்குனரோட விஷன் ஒரு படங்கிறது. அவர் என்ன சொல்றாரோ அத கேட்கறது தான் வந்து நடிகர்ங்கிறது படத்தோடைய அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் குடுக்குற ஒரு ஆள். ஸோ இப்ப வரைக்கும் அப்படிதான் அணுகுறேன். அன்னைக்கும் அதுதான். இயக்குனர் ஆதி தான் வந்து டிரைவிங் சீட்ல. நடிகர் ஆதி அதுக்கு எய்ட் பண்ணலாம். அவ்வளோதானே தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இப்ப வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப வீரன் படமா, ஏஆர்கே சரவணன் கூட ஒர்க் பண்ணும்போது என்னென்ன டவுட்டோ எல்லாம் முதல்ல கேட்டுருது. ஆனா செட்டுக்கு போயிட்டா ஒரு இப்ப நமக்கு ஒரு வேளை இது மிஸ் ஆவுது, இதாவுது அதுன்னு தெரிஞ்சா கூட அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும். ஏன்னா இயக்குனருக்கு தான் மொத்த படம் எப்படி இருக்கும்னு தெரியும். நமக்கு நம்ம நடிக்கிற போர்ஷன் தான் தெரியும். ஸோ அப்ப வந்து இயக்குனரோட நம்பிக்கையில டிராவல் ஆகுறது தான். வெற்றியோ, தோல்வியோ இயக்குனரோட நம்பிக்கையில டிராவல் ஆவுறது தான் இருக்கிறதுலே கரெக்ட். ஸோ இயக்குனருக்கு தான் என்னைக்குமே சவால்கள் அதிகம். நடிகரை தாண்டி ஒரு இயக்குனர் தான் முடிவு பண்றாரு இந்த இந்த படைப்பு. ஏன்னா அது அவருடைய படைப்பு. ஸோ கலையை படைக்கிறது யாரோ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்புகள் இருக்கிறதுலே அதிகமா இருக்கும். ஸோ அதனால இயக்குனருக்கு தான் சவால் அதிகம் சார் என்ன பொறுத்தவரைக்கும். இயக்குனரா தான் நெறைய சவால்கள் இருக்கும்.